ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த சாட்சி தேவனே நடக்கிற சாட்சி நேற்று நைட்டு 12 மணி இருக்கும். என்னுடைய மச்சான் வந்து பெங்களூர்ல இருக்கிறான். அவங்க ஒரு வாரமா மனசுல 15 நாளாவே இருக்கான். அவன் வந்து நானும் எல்லாம் ஒரே தடவை சாப்பிடுறாங்க. இந்துல பேசலாம் ரொம்ப அப்புறம் பணம் எல்லாமே எப்போ எனக்குள்ள மாறினா அவனுடைய வார்த்தைங்க பேசுறது கெட்ட வார்த்தை ரொம்ப அதிகமாலாம் என்ன பேசுவோம். நான் கூட நினைப்பேன் பேசுறேன். ஆண்டவர் சொல்லுவாரு நீ அமைதான் இவர் தான் சொல்லுவார். நான் எதுவும் பேசுவேன். இந்த ஏசுன்னு சொல்லி ரொம்ப கேவலமா அது ஒரு பெற்ற தாயை கூட ஒரு இயேசு போட்டு பேசுவான். இதுல தானே நான் இருந்தேன். இருந்து எப்படி மாறி போனியோ நாங்களாம் அப்பா அப்பா சொல்லுவாரு அப்படின்னா அதுதான் நிறைய பேசுவோம். என்னால நினைச்சுக்க முடியாது. நிறைய வார்த்தை ஏதோ நேற்று முதல் நேரத்தை உடம்பு சரியில்லை, கை காலெல்லாம் வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது உடம்பு அப்படின்னு எனக்கு சரி அதுல ஒண்ணு இல்ல ஆண்டவர் காப்பாத்துவார். போடா திருப்பி ஆண்டவர் வாய் போடுன்னு ரொம்ப கேவலமா பேசலாம். ரொம்ப அசிங்கமான வார்த்தையும் பேசலாம். அப்படியே வந்து நேரம் வந்து ஆளுக்கா இல்ல பேசுறாங்க எவ்வளவு கேவலமா பேசுறான். என்னதான் பண்ண போறேன்ற கோபமா கூட நான் திட்டேன். என் பொண்டாட்டி கூட காப்பாத்துனீங்க. நான் அப்ப கூட விட்டு வந்து சண்டை போட்டேன். உன் தாடியெல்லாம் பிடிச்சி இழுத்துருவேன். மரியாதை என் பொண்டாட்டி காப்பாத்துல அவனுக்கு அவதான் மரியாதை சொல்லி இவ்வளவுதான் சண்டை போட்டேன். டேடி நீ என்ன ஒரு பொறுத்தவரை போய் இவ்வளவு கேவலமா உன்னை பேசுறான், என்னையும் பேசுறான், நீ கம்முன்னு இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி வார்த்தை மாறுபாடு உள்ளவங்களுக்கு அந்த வார்த்தையும் பதில் செய்யணுக்கு நான் செய்யற அந்த வார்த்தை மட்டும் அப்படியே ஸ்லெட்டில் ஓடிச்சு. ரொம்ப மனசு வேதனைப்பட்டு நான் கவனித்தேன். நேற்று வெள்ளிக்கிழமை அம்மா கிட்ட வந்துட்டு நான் போனேன் காலையில. திருப்பி அந்த வேதனையும் இருந்தது எனக்கு. அப்பதான் அவன் என்னை பார்த்து அன்னைக்கு தான் பேசினான். நேற்று நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். உனக்கு திடீர்னு ஹார்ட்ல பம்பான அந்த வால்வு இழுத்து பிடிச்சிடுச்சு. அவங்க வீட்டுல எல்லாமே மாமியார் எல்லாமே போன எங்களுக்கு போடுறாங்க. எல்லாமே 11:30 அங்க போயிட்டு 12 மணிலேருந்து மரண படுக்க தட்டுறாங்க குத்துறாங்க. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. எல்லாம் அவங்க வந்து என்னையும் கேட்குறாங்க என்னப்பா என்னப்பா என்ன பண்றதுன்னு அழுகுறாங்க. தூக்குற மரணவாளியா இருக்கு சொல்றதுக்கு. ஆனா நான் ஒரு 1.25 இருக்கும். நான் ஸ்டாண்ட் உள்ள கீழே தெருவில் உள்ள நடந்து வரேன். அப்போ என் உள்ள வராரு யூதரு வராரு யூதரு வராரு. ஒண்ணுமே புரியல எனக்கு. அழுக ஆனா யூதர் வராரு. அதுக்கப்புறம் நான் மேல போறேன். என்னுடைய ஆட்டை போட்டு அப்படியே கசுங்குது. அப்படியே ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற ஸ்டெப் ஏற வீடு லிஃப்ட் இல்ல, படிக்கட்டுல ஏற 7வது மாடிக்கு போறதுக்கு முன்னாடி அந்த இதுல ஏறி இறங்கத்துக்கு போற வலிக்குது. எனக்கு ஓவரா வலிக்குது. என்னடாடி ஒரு மாதிரியா பண்ணுது. என்னடாடி நான் எதுவுமே உனக்கு பண்ணல, என்னைக்குன்னு எதுவும் தொட்டுறாது டாடி, நான் உனக்காக முடியாது சேர்த்து வச்சிருக்கிறேன். என் காலங்கள் உன் கரத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். என்னை விட்டுட்டாத டாடி அப்படின்னு சொல்லி ஏற முடியல. மாற போட்டு அப்படியே அமுக்குது. எனக்கு வந்து ப்ராப்ளம் மாதிரி ஒரு மாதிரி பண்ணுது. சரி நான் ஒன்றும் சொல்லிக்கல. ஸ்தோத்திரம்பா அப்படியே மேலே போயிட்டு நான் போய் நிற்கிறேன். உள்ள போய் பாருங்க அப்படியே என்னை பார்க்குறான். அவன் பார்த்துட்டு அவனுக்கு கண்ணு திறந்துருக்குது. ஆனால் பேச்சு வரல, எதுவும் வரல. என்னை வான்னு கூப்பிட்டு போய் நின்று ஒன்று பேச அவனுக்கு அப்படின்ட்டு என்னப்பா இப்படிதான் சொல்றான். அவன் சொல்றான் எனக்கு நல்லா தெரியுது உள்ள இதுவாகுது அவ்வளவுதான். அப்படி நான் வெளியே வந்துட்டு என்னப்பா அடிக்கிறேன். அப்பா ஒன்னும் வார்த்தை கிட்ட இது வரல. திருப்பியும் என் பொண்ணுக்கு எழுப்பின வார்த்தை கொடுத்தேன். மணி 3:30 இருக்கும். வலி கேட்கும்படி சொல்லி எழுப்பலியா அப்படின்னு. ஆனா அவங்க கொடுத்த சாட்சி எல்லாமே அழுகுறாங்க. ஓரளவு முடிஞ்சு போச்சுதான். அந்த இதுவெல்லாம் இறங்கி வருது. அப்படியே அந்த ஏறி அந்த ஸ்கேனெல்லாம் இறங்கி அப்படியே லோவா வந்துட்டு இருக்குது. அவன் கண்ணெல்லாம் மேல போகுது. ஆனா உண்மையில அந்த தேவன் புறஜாதி ஜனங்களுக்கு சரி முன் நிமித்தமா குடும்பம் எத்தனையோ வாழ்க்கை எத்தனையோ வேலை நடக்கேன். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அப்படியே நின்று பார்த்துனே இருக்கிறேன். அந்த உயிரிழந்த அந்த கண்ணெல்லாம் இழுத்துட்டு போகுது. கண் அப்படியே மூடிட்டான், கண்ணையும் மூடிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 3:45 இருக்கும். அவன் அந்த கையை தட்டுறான். அந்த இதுல சலன் டிப்ஸை தட்டுறான். டாக்டர் கூட இதுவாயிட்டாங்க, ஒன்றும் சொல்லலை, அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க.
ஆனா 3:45 மேல அந்த சலைன் ட்ரிப்ஸை தட்டி டக்குன்னு ஒரு கையில் அந்த மோதிரம் இருக்குது, அது தட்டுது. அப்புறம் எல்லாம் ஓடி போய் பார்த்தாங்க. அப்படியே நான் கூப்பிட்டு சொல்றான், ஆர்ட் ஃபுல்லா ரத்தம் இழுத்து பிடிச்சிச்சு. ஆனா ஆர்ட் உள்ள யாரோ ஒருத்தர் சவன்னு முடியோட தூக்கிட்டு உள்ள வந்து நிக்கிறாரு இந்த ஆர்ட் உள்ள அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்க தான் போயிட்டீங்க இருக்கிறீங்கப்பா அந்த ஆர்ட் உள்ள இந்த உயிரை மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தது என்ன சொல்றதே தெரியல. அந்த உயிரை திரும்பி உள்ள வந்து நிக்குதுன்னு என்கிட்ட சொல்றேன். அதே போல நான் தெருவில் வர்றது அவனுக்கு அந்த தெரிஞ்சிருக்கு. மாடி மேலே ஏறி ஒருத்தர் வராரு, ஆனா அவர் கூடவே ஒருத்தர் வராரு அப்படின்னு அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. எனக்கு சொன்னான், உண்மையிலே உங்களுக்கு தேவன் பெரிய தேவன் தான், நான் எவ்வளோ பேசிட்டேன், மன்னிச்சுக்கிடா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொல்லாதடா, எங்களையும் முக்கம் இல்லை, எல்லாரும் முக்கமா தேவன் சர்வவல்லமுள்ள தேவன். யாருக்காகவும் யார் முட்டி போட்டு கேட்டாலும் அவங்களுக்கு பதில் அளிக்கிறவரு, அவங்களை காப்பாற்றுவார். எல்லாருக்குமாக தான் அவரு அர்த்தத்தை சொன்னேன். இல்லை நான் தத்ரூபா பார்த்தேன், நான் முடிஞ்சிச்சு தான் நினைச்சேன். ஆர்ட் உள்ள வந்து ஒருத்தர் தெரியுறாரு, சவன்னு முடியோட தெரியுது. ஆர்ட் உள்ள ஆனா ஆர்ட் கட்டிச்சு. டாக்டர் சொல்றான் இல்ல முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொன்னான். இல்ல தட்டி ஒருவேளை அதை கூட்டின்னு போய் அந்த உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த 1:45 மணிக்கு என்னை கொண்டு போனாரோ சாட்சி அப்படியே நடத்தினார். இது ஒரு 3வது பெரிய அதிசயம். உண்மையை மச்சான் வந்து இந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பேசணும். நான் ரொம்ப வருத்தப்படுவேன். பெற்ற தாயாரெல்லாம் வந்து அப்பா கூப்பிட்டு பேசணும். கடவுளே இது தாக்கு பிடிக்க முடியல. அதான் அந்த பயத்தை அப்படி காட்டி தேவன் யாரும் அந்த நாமத்தை மகிமைப்படுத்த நேற்று அவன் மூலியமா அவளே சொன்னான். உண்மையவே மகா பெரிய நான் சொன்ன சாட்சி சொல்லுப்பாங்க, சபையில சாட்சி சொல்லுப்பான்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா தேவன் இந்த சாட்சிக்கு அவர் தான் நாமத்துக்கு மகிமைப்படும். மனவாட்டி சபையில எத்தனையோ சாட்சிகள் தேவனோட ரத்தத்தை சம்பந்தமா, உயிருக்கு சம்பந்தமா எண்ணையும் வச்சு கேம் தான். எங்க அப்பா தான் என்னோட கூட இருக்கு. நடந்து வந்தான்னு சொன்னாரு. பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்தாங்க மேலே ஏறி, அதோட சாட்சி கொடுத்து அது யாருன்னு தெரியல. எங்க அப்பா தான் வந்திருக்கணும் கூடவே வந்து அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டு ஆர்டூலையும் போய் முடியோட அந்த இதோட சாயலோட காமிச்சிட்டு வெளிப்பட்டு போயிருக்கு. மகா சர்வோல்லமுள்ள நன்றி செலுத்துறேன்.